சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறுவோரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஒருவனி சரணம் திருவள்ளுவ தாயே எல்லாம் ஓம் செய்யலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், கையில் இப்போது நடப்பது என்ன? மாறும் நிகழ்காலம் பலன் காணுதல் 25 புத்தி ரேகை. அதாவது கையில் இப்போது என்ன நடக்கிறது, இப்ப நடக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு, மாறும் நிகழ்காலம் பலன் காணுதல் 25 புத்தி ரேகை. இப்ப நம்ம கையில இப்போதைக்கு தற்சமயம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு புத்தி ரேகை தான் முதல்ல பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு புத்தி ரேகை எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது, இப்போதைக்கு நடக்கிறது என்ன, அது அதனுடைய முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப கையில எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நம்ம இடது கை வலது கை ரெண்டு கையும் நிறைய பேர் கேட்குறாங்க, பெண்களுக்கு இடது கை ஆண்களுக்கு வலது கைன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு எல்லா பலன்களையும் நம்ம சொல்ல போறோம். நல்லா பார்த்துங்க, புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்க. இடது கையில 40% பலன்கள் எடுக்க வேண்டும், வலது கையில் 60% பலன் எடுக்க வேண்டும், மொத்தம் 100. சரிங்களா? இப்ப நம்மளுடைய முன்னோர்களுடைய மூளை ரத்தம் தான், ரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். அவர்களுடைய மூளை, அவர்களுடைய ரேகையும் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் முன் பிறவியில் செய்த ஒரு செயல், அதனுடைய சாரம் இங்க வரும். அது ஒரு 20. முன்னோர்கள் 20, நீங்கள் செய்தது 20, முன்னாடி முடிஞ்சு போச்சு 40. அதுதான் இடது கை. இப்ப நடக்கிறது வலது கையில உள்ள ரேகை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்காது. இப்ப புத்தி ரேகை இருக்கு இல்லையா, உங்க கையில இருக்கிறது இங்க பாருங்க, இது புத்தி ரேகை, இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை. புத்தி ரேகை 20% பலன்களை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உங்க கையில இருக்குது இல்லையா அதிர்ஷ்ட குறிகள் சூரிய ரேகை, மித்த ரேகைகள்லாம் கொடுக்கக்கூடியது இந்த 20%. அதிர்ஷ்டம் 20%. அதுக்கப்புறம் உங்களுடைய சுய முயற்சி, இப்ப நடக்கிறத முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா, அந்த முயற்சி 20, ஆக மொத்தம் 100. இப்படிதான் கணக்கில் எடுத்துக்கணும். திரும்ப ஒரு தரம் பாருங்க. இடது கையில் இருக்கக்கூடிய 40% பலன் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பலன்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய ரேகையை பாருங்க. அப்பாவுடைய ரேகை பிள்ளைக்கும் வந்திருக்கும், அம்மாவோட ரேகையை பிள்ளைக்கும் வந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த முன்னோருடைய 20% நம்ம கைக்கு வரும். அதுக்கு அவங்களுடைய சொத்தும் வரும், அவங்களுடைய பாவம் புண்ணியம் எல்லாமே வரும். அதான் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமேங்கிறோம்லே. அதான் இடது கையில உள்ளது நீங்கள் செய்த கர்மா, உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மா, அவர்களுடைய பலன்களை காண்பிக்கூடியது இடது கை. அதுதான் 2 பேருக்கும் 2 கையும் பாவம்னு சொல்றது. இப்ப இந்த வலது கை என்பது 60% பலன்களை கொடுக்கக்கூடியது, மொத்தம் 100. இப்ப முன்னோர்கள் செய்தது 20, நீங்கள் செய்தது ஒரு 20, 40 முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன கதை. இப்போதைக்கு அது ரேகை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும். உங்களுக்கு இப்படிதான் நீங்க வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப நடக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த புத்தி ரேகை தான் பார்க்கணும். உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 40% வச்சு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த புத்தி ரேகை செயல்படும். அது ஒரு 20. புத்தி ரேகை மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு, எல்லாமே மாற்ற முடியும். இது மனித இனத்துக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், இயற்கை. அவங்க மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். அதிர்ஷ்டம் ஒரு 20. அதிர்ஷ்டம் என்பது முன்னோர்களின் வழியாக வருவது. ஒரு சில பேர் முன்னோர்கள் சொத்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, இவருக்கு எந்த அதிர்ஷ்ட ரேகை வந்துடும். சரிங்களா? ஒரு சில பேர் இவங்களே முயற்சி பண்ணி சம்பாதிங்க, அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு 20. அப்புறம் நீங்க இன்னொரு 20 இருக்கு பாத்தீங்களா, அதான் நீங்க முயற்சி செய்ய வேண்டியது. நீங்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில முன்னு வரலாம். ஒரு இடத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊருக்கு போகும்போது அதுவா ஊருக்கு போக முடியாது. நீங்க முயற்சி செஞ்சாலும் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போக முடியும். அதே மாதிரி ஒரு செட்டிங்ல இருந்து அடுத்த செட்டிங் மாறணும்னா நீங்கள் உங்களுடைய முயற்சியும் 20% இருக்கிறது. இந்த 20% நீங்கள் மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ மொத்தம் 100 முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம கைக்கு வந்துடுவோம். இப்போ புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இந்த புத்தி ரேகை தான்
இது இருதய ரேகை மேல வர்றது, அதுக்கு இந்த நாட்கள் லாஸ்ட்ல வர்றது சுக்கிரமேட்டை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை, இது செவ்வாய் ரேகை, இது ஆரோக்கிய ரேகை, இது விதி ரேகை, இது சூரிய ரேகை. இந்த புத்தி ரேகையை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த புத்தி ரேகை எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், இதுதான் நம்மளுடைய மூளை, நம்மளுடைய எண்ணம், செயல் எல்லாமே இந்த புத்தி ரேகை தான். இந்த புத்தி ரேகை மனதை குறிக்கக்கூடியது. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், மூளையில என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த புத்தி ரேகையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த புத்தி ரேகை ஆயுள் ரேகை இப்ப நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிறப்பா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா வாழ்க்கையில் சுய முயற்சியினால் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள் முடிவு பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு சார், சேர்ந்து இருக்கும் பொழுதும் நல்ல விஷயம்தான். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது இப்ப சேராம இருந்தா தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம், அவங்க யாரையுமே கேட்க மாட்டாங்க, தனியாக முடிவெடுத்துருவாங்க. இதோட சேர்ந்து இருந்ததுன்னா தாய் தந்தை உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து கொஞ்ச நாள் பயணித்து அதுக்கப்புறம் தான் தனியா பிரிவாங்க. இதுலயே கொஞ்சம் தள்ளி இவ்வளவு தூரம் இருக்கும், இவ்வளவு தூரம் ஆரம்பிச்சு புத்தி ரேகை இப்படி வரும். இந்த மாதிரி தனியா வந்ததுன்னா அவர்களுக்கு முடிவெடுப்பதில் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தவறான ஒரு அமைப்பு, அதுல பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த செவ்வாய் வீட்டுல புத்தி ரேகை போகும் சார், புத்தி ரேகை போய் இல்லை நேராகவே போகும், எப்படி வேணும் போகும். இந்த மாதிரி போச்சுன்னா சண்டை குணம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இதை மாற்ற முடியும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சு, இதெல்லாம் மாறக்கூடியது. இப்போ நம்ம ஒரு கைரேகை பார்க்கறோம்னா ஒரு 6 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ளதான் அது நடக்கும், அது தெரியும். அதுக்கப்புறமா நடக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில ரேகை வளரும், இந்த ரேகையிலேருந்து விதி ரேகையிலேருந்து கிளை ரேகை வளரும், புத்தி ரேகையிலேருந்து கிளை ரேகை வளரும், இருதய ரேகையிலேருந்து கிளை ரேகை வளரும், ஆயுள் ரேகையிலேருந்து கிளை ரேகை வளரும், மறையும், கீழே இறங்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பலன்கள் மாறுபடும். மோஸ்ட்லி மாறாது, ஒரு சில நேரங்களில் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை அப்போதைக்கு கையை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த செவ்வாய் மேட்டிலிருந்து புத்தி ரேகை ஆரம்பிச்சா சண்டை குணம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள், சண்டை குணம் இருக்கும். இந்த ஆயுள் ரேகைக்கும் இந்த புத்தி ரேகைக்கும் சேர்ந்து இப்படி புத்தி ரேகை போச்சுன்னா மிகவும் சிறப்பு. ஒரு சில பேருக்கு இந்த குருமேட்ல இருந்தே ஆரம்பிக்கும் சார், குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு புத்தி ரேகை இப்படி போகும், இங்கேயே ஆயுள் ரேகை ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகை இப்படி ஆரம்பிக்கும், புத்தி ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிக்குது, ஆயுள் ரேகை இங்க இருந்து ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் வேற அமைப்பு. இப்படி இருந்ததுன்னா இவங்க புத்தி ரேகை இப்படி குருமேட்ல இருந்துக்கா, இப்போ இவங்க அடுத்தவர்களை கசக்கி இவங்க அவங்களை சமாதானப்படுத்தவே முடியாது. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல புத்தி தலைமைக்கு தகுதியானவர்கள் தான், நல்லவர்கள் தான், வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க தான். இருந்தாலும் இவர்களை திருப்திப்படுத்துவது பிளஸும் மைனஸும் தான் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி குருமேட்ல இருந்து புத்தி ரேகை போச்சுன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய பரம்பரையில, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள பரம்பரையில பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்லா படிச்சு நல்ல மேதையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த புத்தி ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும். அவங்களுடைய பொருள்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கும். அவங்க வீட்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியுமா முடியாதா. இப்ப இந்த புத்தி ரேகை ஆரம்பிச்சு செவ்வாய் வீட்டுல போய் முடியுது சார். எங்க ஆரம்பிச்சாலும் செவ்வாய் வீட்டுல முடிஞ்சதுன்னா, செவ்வாய் டு செவ்வாய் நடக்குதுன்னா முடிஞ்சதுன்னா நல்லது. இப்ப இந்த புத்தி ரேகை அப்படி நேரம் சந்திரன் பக்கம் வந்துருச்சு சார். சந்திரனாவே கற்பனை, சந்திரன்னா மனம். இந்த புத்தி ரேகையும் மனதை சம்பந்தப்பட்டது. இந்த சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நல்லா புரியும், உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தி ரேகை இந்த இங்க இருந்து ஆரம்பிக்குது சார். சப்போஸ் இது இருக்கு, இப்படி புத்தி ரேகை இங்க இருந்து ஆரம்பிச்சு வந்தாலும், எங்கிருந்து ஆரம்பிச்சு வந்தாலும் சந்திரன் வீட்டுக்கு வந்தாக்க கற்பனையில் இருப்பார்கள். கற்பனையில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு. ஓரளவு கற்பனை இருந்தால் நல்லது, அளவுக்கு அதிகமாக கற்பனைனா உடம்புக்கு ஆகாது, மனம் பாதிக்கப்படும். இங்க சந்திரன்லாம் மனம், புத்தி மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையா இருந்துடும். இந்த புத்தி ரேகையை வச்சுதான் வாழ்க்கையில மத்த எது எல்லாத்தையுமே நம்ம கணக்கணும். இந்த புத்தி ரேகை வருது சார், புத்தி ரேகை வருது. இந்த புத்தி ரேகையில ஏதோ ஒரு தீவோ இல்ல வெட்டோ துண்டோ எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் மனநோய் கண்டிப்பாக வந்தே தீரும். எதனாலங்கிறது ஒன்று லவ் ஃபெயிலியரா இருக்கும், இல்லை பொருளாதார பிரச்சனையா இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி எந்த வயதில் தீவு வெட்டு துண்டு வருகிறதோ
அந்த வயதில் மனம் பாதிக்கப்பட்டு மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு, சரியாயிரும். அந்த வயசு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். சந்திரன் வீட்டுக்கே போனால் தற்கொலை எண்ணம் வருவதற்கு வாய்ப்புண்டு, கற்பனையில் மிதந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு. நம்ம புத்தி ரேகையை பார்க்குறோம், ஒவ்வொரு ரேகையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இடது கையும் வலது கையும் ஏன் பார்க்கணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம முயற்சி செய்தால் ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை சின்னதாக இருக்குது சார். புத்தி ரேகை சின்னதாக இருக்கும்போது இவ்வளோதான் இருக்குது புத்தி ரேகை, வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, மந்த புத்தியாக இருக்கும். இப்போ இந்த மந்த புத்தியாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த சுக்கரமேடு அதிகமாக இருக்குது சார். சுக்கரமேடு அதிகமாக இருக்குது, வளை குறியும் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகும், இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார், ஆசையை உண்டு பண்ணுவார். ஆசையினால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் தேடும்போது தவறு செய்வாங்க, ஜோடி சேரும்போது தவறு செய்வாங்க. இந்த மாதிரி எல்லா தவறுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நீங்கள் முயன்றால், உங்களுக்கு புத்தி இருக்கு இல்லையா, கொஞ்சம் சுய புத்தி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த புத்தியை தெய்வாதீனமாக முயற்சி செய்தால் நீங்க ஒரு 20% மாற்ற முடியும். மாற்றும் போது என்ன ஆகும், இந்த புத்தி ரேகை லைட்டா அப்படி வளரும் சார். இப்படி வளரும், எந்த வயசுல இருந்தாலும் வளரும். 100 வயது 120 வயது வரைக்கும் வளரும், தேயும். இந்த ஒரு சக்தி மனிதனுக்கு நம்ம கையிலேயே பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் நானே என் கையை பார்த்துருக்கேன், புத்தி ரேகை எனக்கு ஒரு 40-45 வயசுக்கு மேலே அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது மாதிரி நிறைய ரேகைகள் வளரும். புத்தி ரேகை வளரும், இறுதி ரேகை வளரும். இறுதி ரேகை இது வரைக்கும் இருக்கும் ஒரு சில பேருக்கு, அதுக்கப்புறம் இப்படி நேராக வளரும், இல்லை இப்படி போகும். அந்த மாதிரி வளர்வதற்கு வாய்ப்புண்டு. இதில் உள்ள கிளை ரேகையும் வளர்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த முயற்சி செய்தால் புத்தி வளர்வதற்கு வாய்ப்புண்டு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ நடக்கிறது என்ன அப்படிங்கிறது புத்தி ரேகை வச்சு தான் பார்க்கணும். புத்தி ரேகை எவ்வாறு 2 கையிலும் புத்தி ரேகை எப்படி இருக்கு, வாழ்க்கையில் எப்படிலாம் நீங்க இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு புத்தி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி புத்தி ரேகை இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் ஆயுளைகளை சேர்ந்து புத்தி ரேகை இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் மேலே இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் குருமேட்டில் இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் செவ்வாமேட்டில் இருக்கிறது. அவர்களுடைய கர்ம பலன், உங்களுடைய முன்னோர்கள் செய்தது 20, நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்தது 20. அதுக்கப்புறம் இப்ப புத்தி ரேகை அந்த 40 சேர்ந்து தான் புத்தி ரேகை உருவாகுது. அந்த புத்தி ரேகை 20. உங்களுடைய அதிர்ஷ்ட குறிகள் இருக்குது இல்லையா, அது ஒரு 20. உங்களுடைய முயற்சி, இப்போது நீங்க என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது ஒரு 20. ஆக மொத்தம் 100. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலன்னா திரும்ப ஒரு தரம் கேளுங்க. 2 கையும் பார்க்கணும். இந்த புத்தி ரேகை வளருவதற்கும் தேய்வதற்கும் நீங்கள் தான் காரணம். முழு பொறுப்பு நீங்கள். உங்களுடைய முன்னோர்கள் செய்தது, நீங்கள் எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்தது, நீங்கள் செய்த பலன் 40. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறது எல்லாமே காரணமே நீங்க தான். நீங்க முயற்சி செய்தால் 20% மாற்ற முடியும். அந்த 40ஓட சேர்ந்ததான் அதிர்ஷ்டமும் வரும், புத்தி ரேகையும் வளர ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சி 20 நல்லாச்சுன்னா எல்லாமே நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா விதி ரேகையும் வளர ஆரம்பிக்கும், சூரிய ரேகையும் வளர ஆரம்பிக்கும். இருதயம் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் புத்தி தான். அது மூளையினுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணத்தினுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு முயற்சி செய்தால், ஒரு சில பேருக்கு முயற்சி செய்ய முடியாது, ஏன்னா கர்ம பலம் அதிகமாக இருக்கும். அப்படி இந்த ரேகை தவறு வரும் பொழுது நீங்கள் திருத்த நினைத்தால் கண்டிப்பாக திருத்தி நல்ல வாழ்க்கையை வாழலாம். நடப்பது நன்மையாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.